நாட்டில் நீரிழிவு நோய்க்கு அடுத்த நிலையில் சிறுநீரக கோளாறினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் சிறுநீரக கோளாறினால் 50,000 பேர் வரை இரத்த சுத்திகரிப்பு செய்து வந்த நிலையில், கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 60,000ஆக உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை தரவுகள் காட்டுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 10,000 பேர் வரை இரத்த சுத்திகரிப்பு செய்து கொள்கின்றனர் என்றால், வரும் 2040ஆம் ஆண்டில் நாட்டு மக்கள் தொகையில் 15.5 விழுக்காடு, அதாவது 50 லட்சம் பேர் இரத்த சுத்திகரிப்பு செய்ய நேரிடும் என்று சிறுநீரக நிபுணர் டாக்டர் ரவி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சிறுநீரக பாதிப்பு தொடக்கக்கட்ட அறிகுறி பற்றி பலரும் அறிந்திருக்காத நிலையில், இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 5 விழுக்காட்டினர் மட்டுமே அதன் தொடர்பில் முன்னமே தெரிய வருகிறது. மற்றவர்கள் 3வது அல்லது 4வது நிலையை கடந்துவிட்ட பின்னரே சிறுநீரகம் பாதிப்படைந்துள்ளதை உணர்வதாக டாக்டர் ரவி சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டினார். கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி உலுஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் உள்ள பள்ளி வாசலில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான காணொளியை பொதுமக்களும் சமூக ஊடக பயனர்களும் கண்மூடித்தனமாக பகிர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அச்சிறுமி 2001ஆம் ஆண்டு சிறா சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் காணொளியை மேலும் பரப்புவதும் பகிர்வதும் பொருத்தமற்றது என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். ஆள் பற்றாக்குறை காரணமாக மலேசிய இந்தியர் உலோகப் பொருள் வியாபாரிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழ்நிலையில் இருப்பதாகவும், தங்களின் இந்த கோரிக்கையை இனி யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாகவும் மிம்தா எனப்படும் மலேசிய இந்தியர் உலோகப் பொருள் மறுசுழற்சி சங்கத்தின் தேசிய தலைவர் டத்தோ ஆறுமுகம் தெரிவித்தார். நேற்று ஜலான் கூச்சாய் லாமாவில் உள்ள சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மேற்கண்ட விவரங்களை அவர் தெரிவித்தார். கடந்த 60 ஆண்டு காலமாக இந்தியர் உலோகப் பொருள் மறுசுழற்சி சங்கம் செயல்பட்டு வருகிறது. நாட்டில் உள்ள உலோகப் பொருள் வியாபாரிகள் இச்சங்கத்தில் உறுப்பியம் பெற்று வந்த போதிலும், அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு பிறக்காமல் இருப்பதாக டத்தோ ஆறுமுகம் தெரிவித்தார். தற்போது தங்கள் சங்கம் ஆண் பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்நோக்கி வருகிறது. இந்த பிரச்சனை நேற்று இன்று நடப்பதல்ல. கடந்த 13 ஆண்டு காலமாக அரசாங்கத்திடம் ஆள் பற்றாக்குறை பிரச்சனையை கோரிக்கையாக வைத்துள்ளோம். நாங்கள் பல முறை அரசாங்கத்திடமும், குறிப்பாக மனிதவள அமைச்சு, உள்துறை அமைச்சு ஆகியவற்றிடம் கோரிக்கைக்கு மேல் கோரிக்கை வைத்தோம். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இனி யாரிடம்தான் நாங்கள் கையேந்துவது என்று தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டார். உலோக பொருள் மறுசுழற்சி வேலைக்கு உள்நாட்டினர் ஆர்வம் காட்டாத சூழ்நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பும் சூழ்நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். 16வது பொதுத் தேர்தலுக்கு பிறகும் நாட்டை தொடர்ந்து வழிநடத்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தாம் ஆதரவளிக்கப் போவதாக அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி நேற்று உறுதி அளித்தார். அடுத்த தவணைக்கும் அன்வாருக்கு ஆதரவளிக்கப் போவதாக அமெரிக்காவுக்கான முன்னாள் மலேசிய தூதர் டதஸ்ரீ நஸ்ரி அசீஸ் அண்மையில் கூறியிருந்தார். அவரின் அக்கூற்று பற்றி கருத்துரைக்கும்படி கேட்கப்பட்டதற்கு PKR தலைவரான அன்வார், அதிகாரத்தில் தொடர்ந்து நீடித்து வர வேண்டும் என்பதுதான் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அனைவரின் விருப்பமாகும் என்று துணை பிரதமருமான ஜாகித் கூறினார். அது நஸ்ரியின் விருப்பம் மட்டுமல்ல, மடானி அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள தங்களின் விருப்பமும் அதுதான் என்று அவர் கூறினார். மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமா உலகளாவிய செய்தி நிறுவனமாகவும், அனைத்துலக அளவில் மலேசியாவை பிரதிநிதிக்கும் ஊடகமாகவும் மாறும் வகையில் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைத்துள்ளனர். நாட்டில் மட்டுமல்லாமல் ஆசியான் மற்றும் உலக அளவில் துல்லியமான செய்திகளை வெளியிடுவதில் ஒரு செய்தி நிறுவனமாக பெர்னாமா முக்கிய பங்கு வகிப்பதாக பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்புத்துறை அமைச்சு இந்த மாற்றத்தை செயல்படுத்தினால் நல்லது என்றும், பெர்னாமா நிறுவனத்திற்கு அரசாங்கம் சுதந்திரம் கொடுக்கும் பட்சத்தில் ஆசியான் மட்டத்தில் அது விரிவான முறையில் உலக அளவில் பங்களிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். சிவபெருமானை போற்றி வணங்கும் திருநாளான மகா சிவராத்திரி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில்,
மலேசியாவில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் வெகு சிறப்பாக மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவபெருமானை போற்றி வணங்கும் சிவராத்திரிகளில் மகா சிவராத்திரி முதன்மையானது என்பதால் மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை பூஜிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சிவாலயங்களில் ஏராளமான பக்தர்கள் இரவில் இருந்தே வருகை தந்து சிவபெருமானை தரிசனம் செய்த வண்ணம் உள்ளனர். பிரதான கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருப்பதால் சிரமம் இன்றி தரிசனம் செய்வதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகா சிவராத்திரி சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 4 கால பூஜைகளோடு சிறப்பு இசை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து மக்களை பக்தி பரவசத்தில் திளைக்க வைத்துள்ளது. ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.